அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ரவா கேக் தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் கேக்கு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன். நைஸான ரவா தான் எடுத்திருக்கேன். அதே அளவு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு சுகர் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், புளிக்காத தயிர், அதே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸுக்கு எடுத்திருக்கேன். இது தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே பாதாம், முந்திரி கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இதெல்லாம் வந்துட்டு அந்த கப்பில் தான் வந்து நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுலில் தயிர் எடுத்துக்கிட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கு பிறகு இது கூடவே ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தயிரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மற்ற ஜீனியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ரவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீதம் உள்ள ரவையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுக்கணும். எல்லா பாலையும் ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாகிடும். ஸோ தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 1/2 கப் அளவுக்கு தான் தேவைப்பட்டுச்சு. இது போல் எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுட்டோன்னா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு ரவா நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக ஏலக்காய் பிடிச்சிருந்துச்சுன்னா ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இப்போ வெண்ணிலா எசன்ஸு ஒரு 2-3 சொட்டு தான் விட்டுருக்கேன். வாசனைக்காக விட்டுட்டு இதையும் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை விட தண்ணியாக இருந்துச்சுன்னா கேக்கு ஒழுங்காக வராது. ஸோ இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் எதில் வந்து நம்ம கேக்கு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் பட்டர் பேப்பர் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அந்த பட்டர் பேப்பர் உள்ளே வச்சுருக்கேன். அதில் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரவா மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலேயே ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நட்ஸையே நம்ம மேலே அப்படியே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு ஒரு குக்கரை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இதை வச்சுக்கலாம். உள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டாண்டு போடணும். அதை போட்டு தான் நம்ம மூடி வைக்கணும். விசில் எதுவும் போடக்கூடாது. போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எனக்கு வந்து 45 நிமிஷம் ஆணுச்சு. ஸோ நம்ம 35 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நம்ம எடுத்து பார்த்துக்கணும். நான் கரெக்டாக எனக்கு 45 மினிட்ஸ் ஆணுச்சு. ஸோ வச்சு பார்த்தோம்னா நம்ம ஒரு குச்சை வச்சு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கிறது தெரியும். நம்ம நல்லா ஆற விட்டுட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ரவா மட்டும்தான் தேவை, வேறு எதுவுமே எந்த மாவுமே நம்ம யூஸ் பண்ணலை. சூப்பரான ரவா கேக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.